வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி. இன்னைக்கு வந்து நம்ம 15 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்க போறோம். டிஎன்பிசி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் குடும்ப தலைவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிச்சாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் வரக்கூடிய டாபிக் தான் நம்ம ஆரம்பத்தில் படிக்கணும். பின்னர் வந்து நம்ம கடினமான பாடங்களை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இன்னைக்கு வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்குறோம். 15 கீழ்கணக்கு நூல்களை படித்தா எத்தனை கொஸ்டின் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம். மினிமம் 3 கொஸ்டின் இல்லைன்னா 2 கொஸ்டின் கட்டாயம் 2 கொஸ்டின் வந்து இடம்பெறும் 15 கீழ்கணக்கு நூல்களை. 15 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்க லிஸ்ட் பெருசாக இருக்கணும் இல்லை, டேட்டா பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். பாடலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னமாக தான் இருக்கும். இனியவை 40 நூலில் பாடலின் ஆசிரியர் யாருன்னா பூதன் சேந்தனார். இதுவும் 17 கீழ்கணக்கு நூல் தான். இது இனியவை 40 வந்து ஓல்டு புக்லேயும் இருக்கும், நியூ புக்லேயும் இருக்கும். ஆன்சர் வந்து பூதன் சேந்தனார். சிறப்பு தமிழ்லையுமே இருக்குது. இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா சிறப்பு தமிழ் முதல் கொண்டு தமிழ் வந்து கேட்குறாங்க. 6th 10th 12th நியூ புக் வரையுமே சிறப்பு தமிழையும் அதுலேருந்து கேட்குறாங்க ஒரு 5-6 கொஸ்டின். ஆக மொத்தம் நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ நம்ம அது படிச்சுட்டு சிறப்பு தமிழாக இருந்தாலும் நம்ம வந்து தமிழில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 2024 குரூப் 4 கொஸ்டின். அடுத்து வந்து 17 என்றால் 18. இது வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும், அதனால் வேணாம் அடுத்த டாபிக் போகும். அடுத்து வந்து மணிமொழி கோவை அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்னென்னா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இது எங்கே இடம் பெற்றிருக்குன்னா சிறப்பு தமிழ் இடம் பெற்றிருக்கு. சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது சிறப்பு தமிழில் எதையும் படிக்கணும். 15 கீழ்கணக்கு நூல்களாக வரும். இந்த கொஸ்டின் எங்கே இடம் பெற்றிருக்குன்னா சிறப்பு தமிழ் இடம் பெற்றிருக்கு. 2024 குரூப் 4 கொஸ்டின்மே நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை இதெல்லாம் சேர்ந்து தான் மணிமொழி கோவைன்னு சொல்லியிருப்பாங்க. சிறப்பு தமிழில் கூட நம்ம லைன் பை லைனாக படிக்கிற அளவுக்கு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து வந்து புறநானூறு வந்து 15 மேல்கணக்கு நூல்களை வரும். அது வந்து தனியாக பார்ப்போம். அடுத்து 2022 குரூப் 4 கொஸ்டினில் வந்து 3 கொஸ்டின் வந்து 15 கீழ்கணக்கு நூல் வந்து இடம்பெற்றிருக்கு. நாலடியாரை ஏற்றியவங்க யாருன்னா நாலடியார் இன்னொரு பேர் வந்து வேளாண் வேதம். ஏற்றியவர் வந்து சமண முனிவர்கள். நாலடியாருங்கிறது 6th புக்கில் இருக்கும். 6th நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்லையுமே இருக்கும். வேளாண் வேதம் நாலடியார்னா நம்ம சிறப்பு தமிழ் படிக்கணும். இல்லாத பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம அலைன் பண்ணிட்டா போதும். இதே 2022 குரூப் 4 கொஸ்டின் தான். சிறுபஞ்சம் மூலம் ஒரு அறநூல் தான். அது ஒரு அற இலக்கியம். இது வந்து 9th ஸ்கூல் புக் பின்னாடியே இருக்கும். அடுத்த கொஸ்டின் மன்னனும் ஆசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா மூதுரை. மொத்தம் 2024 கேட்ட குரூப் 4 கொஸ்டின்லையுமே 3 கொஸ்டின் 15 கீழ்கணக்கு நூல்கள் இடம்பெற்றுள்ளது. 2022 கேட்ட குரூப் 4 கொஸ்டின்லையுமே 3 17 கீழ்கணக்கு நூல்கள் இடம்பெற்றது. இந்த இருக்கும் மூதுரை. மன்னனும் ஆசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மூதுரை ஔவையார் பாடியிருப்பாங்க இந்த பாடலை. அடுத்து வந்து இப்போ நடந்து முடிந்த 2024 குரூப் 2 கொஸ்டினில் வந்து தமிழ் கொஸ்டின் கேட்டுறாங்க. அதுலேயும் எத்தனை 15 கீழ்கணக்கு நூல்கள் இடம்பெற்றுன்னு பார்க்க போகிறோம். திருக்கடிகம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா நல்லாதனார். ஒரு கொஸ்டின். அடுத்து புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. குரூப் 2ல மட்டுமே 15 கீழ்கணக்கு நூல்கள் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 2 கொஸ்டின் திருக்கடத்தின் ஆசிரியர்னா நல்லாதனார். 2024 குரூப் 4 கொஸ்டினில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் அருந்தொகை, அருங்கலச்செப்பு, நன்னெறி இதெல்லாம் கொடுத்து ஞானக்குரல் யார் ஏற்றினான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம். இது எல்லாமே முக்கால்வாசி சிறப்பு தமிழில் தான் இருக்குது. 6th 10th வரை இல்லாமல் 6th to 10th ஓல்டு புக்லையும் இல்லாமல் சிறப்பு தமிழையும் 15 கீழ்கணக்கு நூல்கள் இடம்பெற்றுள்ளது. அதனால் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். 15 கீழ்கணக்கு நூல்கள் இருந்து அதிகபட்சம் 4 இல்லைனா 3 கட்டாயம் இடம்பெறக்கூடிய கொஸ்டின்கள் 2. 15 கீழ்கணக்கு நூல்கள் என்ன டாபிக் படிக்கணும்னு பார்த்தோம். அழியாச்செல்வம் படிக்கணும். அடுத்து மூதுரை டாபிக், ஆசார கோவை, விருந்தோம்பல் அதாவது பழமொழி 400, அடுத்து சிறுபஞ்சம் மூலம். இது எல்லாமே 15 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து அறம் என்னும் கதிர் முனைப்பாடியார் பாடியிருப்பார். இதுவும் அறநூல்கள் தான். அப்புறம் எத்திக்ஸ் புக்கில் உள்ள அறிவியல் இலக்கியங்கள் இதுவும் படிக்கணும். இந்த ஒரு டாபிக் படிக்கணும். இதில் உள்ளது எல்லாமே இடம்பெற்றிருக்கும் 15 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே. அடுத்து நீதி வெண்பா, இது 10th புக்கில் இருக்குது. இதுவும் நம்ம படிக்கணும். ஓல்டு புக்கில்னு பார்த்தோம்னா பழமொழி 400 இருக்குது. அடுத்து ஏழாதி வந்து எங்கே இருக்குன்னா நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் மட்டும் தான் இருக்குது. சிறப்பு தமிழ் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்ணு கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நாலடியார் நியூ புக்கு, ஓல்டு புக்கு ரெண்டுலேயுமே இருக்குது. நான்மணி கடிகை இது வந்து ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. திரிகடிகம் இது நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. முதுமொழி காஞ்சி இது இப்போ இதில் தான் பார்த்தோம், குரூப்பில் கேட்டிருந்தாங்க. புறப்பொருளிலிருந்து காஞ்சி திணையில் அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க. முதுமொழி காஞ்சின்னு தான் அதுக்கு ஆன்சரு. அடுத்து இனியவை 40 இதெல்லாம் ஓல்டு புக்கில் படிக்க வேண்டிய 15 கீழ்கணக்கு நூல்கள். சிறுவஞ்ச மூலம். இவ்வளோதான் 15 கீழ்கணக்கு நூல்கள். இவ்வளோதான் 15 கீழ்கணக்கு நூல்கள் படிக்க வேண்டிய டாபிக். 15 கீழ்கணக்கு நூல்கள் படித்தா கண்டிப்பாக 2, அதுக்கு மேலே அதிகபட்சம் 4. இது 2ல் ஏதாவது கண்டிப்பாக வரணும். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.